ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமகள் சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். காட்டில் குழிக்குள்ளே விழுந்து கிடக்க சேதுவும் தமிழும் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இந்த டைமில் ஃபாரஸ்ட் டீமும் அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு பசிக்க வர செய்து குழிக்கு மேற்பரப்பில் ஒரு மரத்தில் ஆரஞ்சு பழம் மாதிரி நிறைய பழம் கிடக்கு. அதை கல்லை விட்டு அடிக்கிறார் சேது. அதில் சில பழங்கள் அவங்க இருந்த குழிக்குள்ளேயே விழுந்துருது. அதை எடுத்து 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது. இந்த டைமில் மினிஸ்டர் இருக்கிற இடத்துல உள்ள போலீஸ் காட்டுக்குள்ளே தேடுற ஃபாரஸ்ட் டீம் கிட்ட நிலவரம் என்னன்னு கேட்குறாங்க. இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம்னு சொல்ல மினிஸ்டரும் அவர் குடும்பமும் சேது பற்றி ஒன்றும் தெரியாதனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. குழிக்குள்ளே 2 பேரும் படுத்திருக்கும்போது மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருது. மழை பெய்து குழி நிரம்பின உடனே நாம் நீந்தி வெளியே போகலான்னு சொல்லிட்டு சேது ஐடியா கொடுக்குறாரு. ஐயோ, எனக்கு நீச்சல்லாம் தெரியாதே அப்படின்னு தம்பி சொல்கிறாங்க. அடுத்து மழை பெய்து குழியை நிரம்ப ஆரம்பிக்க இனி இதில் இருக்க முடியாது, முதல்ல நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தமிழை வெளியில் தூக்கிவிட தமிழும் வெளியில் வந்துடுறாங்க. அடுத்து ஒரு பெரிய வேலை எடுத்துகிட்டு வந்து சேதுக்கிட்ட தமிழ் கொடுத்து சேதுவையும் தமிழ் குழியிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. ஒரு வழியாக மழை நின்றுடுது. எப்படியோ விசேஷப்பு கிடச்சிருச்சு. நாளைக்கு காட்டுச்சி அம்மா கோயிலில் விளக்கு ஏற்றும் போது அது எரியும். எங்கள் அம்மாவே எனக்கு குழந்தையா பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சேது சொல்கிறாரு. அதை பார்த்து தமிழுக்கு பயங்கர குற்ற உணர்வாக இருக்குது. நான் மாசமாக இல்லை, நாளைக்கு நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அது எரியாது, அதை பார்த்து நீங்கள் ரொம்ப உடஞ்சி போக போகிறீங்க, அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயப்படுறாங்க தமிழ். சரி வா, அந்த யானை திரும்ப வர்றதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.